ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கேள்வி, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது ஒரு சிலர் அருள்வாக்கு சொல்றாங்க, ஒரு பூசாரி உங்க வீட்டுல வந்து தொழில் நல்லா இருக்கணுமா, உங்க வீட்டுல பிள்ளைகள் சூழ்நிலை இருக்கு, வாங்க நான் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு சொல்லி காசு வாங்குறாங்க. சரிங்களா? காசு வாங்குறாங்க. சிலது நடக்குது, சிலது நடக்கிறது இல்ல. நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா? நீங்க யாராவது ஏமாத்திருக்கீங்களா அப்படின்றத கேக்குறேன். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. எதுக்கு நம்ம வாக்குக்கு 1100 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோ அது எதுக்குன்னா, நான் வந்து ஒரு ஆம்பளை இல்ல போய் வேலை செஞ்சு பிடிக்க பார்க்க, நான் ஒரு பெண் இல்ல நான் திருமணம் பண்ணி வாங்க. இந்த ஆன்மீக பணியில இருந்தே இந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பேசி இவ்வளவுதான் 1100 ரூபாய் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் ஓப்பனா சொல்லிட்டு அதை வந்து சேகரிச்சு கோவில் பணி வேலை செய்யறேன் மற்றும் எங்ககிட்ட வேலை செய்யற கட்டணத்துக்கு சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த நிர்வாகத்தை நடத்துறதுன்னா நான் உண்மையை சொல்றேன், எனக்கு 10 ரூபாய் தராங்க. அதை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் ஓப்பனா சொல்லிடுவேன், 1100 ரூபாய் கொடுத்துருங்க, 200 ரூபாய்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு கடைக்கு போறோம், சாதனா கடைக்கு போனா 2 இட்லி 20 ரூபாய், அதே பெரிய கடைக்கு போனா 2